வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியால் திமுகவின் அமைச்சர்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்துவிடக் கூடாது. மத்தியில் மீண்டும் 3வது முறை பாஜகவின் ஆட்சி என்பதால் அமைச்சர்கள் தற்பொழுது கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறார்கள். நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், மேலும் இன்னும் 14 அமைச்சர்களும் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறார்கள். இவரது ஊழல் வழக்குகள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய வகையில் கைது செய்யப்பட்டால் மக்களின் அனுதாப ஓட்டுக்கள் இவர்களுக்கு திரும்பிவிடும் என்ற காரணத்தினால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். ஆனால் தற்பொழுது இவர்களது நினைப்புகள் அனைத்தும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்துவிட்டால் முதலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை இருக்க வேண்டும் என்றுதான் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தார். ஆனால் மத்தியில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்துவிட்டது. பாஜக கூட்டணிகளுடன் ஆதரவை பெற்று மீண்டும் 3வது முறை நாளை பிரதமராக பதவியேற்கிறார் மோடி அவர்கள். சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் 2 ஆண்டுகளில் பயத்தில்தான் இருக்கும். ஒவ்வொரு அமைச்சர்களும் கலக்கத்தில்தான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திமுகவினர்கள் பதில்களை சரியாக வழங்கிவிட்டால் தப்பித்து விடலாம். அதில் தில்லுமுள்ளு இருந்தால் நிச்சயமாக கூண்டோடு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது உறுதிதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அதிமுக தோல்வியடைந்தது போல் ஒரு அமைச்சரை காட்டி கொடுத்து மற்ற அமைச்சர்கள் இதில் சிக்க வைத்து விட்டால் கூண்டோடு திமுக அழிவை நோக்கி கொண்டுவிடும். 40 தொகுதிகளை தமிழக மக்கள் கொடுத்தும் இவர்களால் நேர்மையாக இருக்க தவறியதன் காரணமாக மக்கள் திமுகவை பழிக்கு பழி வாங்க விடாமல் இருக்க மாட்டார்கள். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கம் அதிமுக, பாஜக மற்றும் சிறு சிறு கட்சிகள் கூட்டணியாக அமைத்தால் திமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பொறுத்தது போதும். மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு தகவல்களையும் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தன்னால் முடிந்ததை செய்துவிட்டார். ஆனால் அனைத்திலும் அவமானம்தான். கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதிதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி தமிழகத்தில் உருவாகும். கலவரத்தை திமுகவினர்களை ஏற்படுத்தி அதை பாஜகவினர்கள் மீது பழியை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.